குணசேகரனா பிறந்து பரணிங்கிற நேம்ல இசை உலகத்துல ஒரு சாம்ராஜ்யமே செஞ்ச ஒரு மனுஷனை பத்தி தான் இந்த கதையில பார்க்க போறோம். 100 Days Life in Short Stories எபிசோடு 1ல டே 31. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1971 ஜூன் 19ஆம் தேதி தஞ்சாவூர்ல இருக்கிற அருந்தவாபுரம்ங்கிற ஒரு கிராமத்துல குணசேகரன் பிறக்கிறாரு. இவரு கூட பிறந்தவங்க 3 பேரு. ஒரு சாதாரண குடும்ப சூழல்ல தான் வளர்றாரு. 10th வரைக்கும் படிச்ச இவரு சின்ன வயசுல இருந்தே பாட்டு கேட்கறதும் அந்த பாட்டை பாடுறதும் புது புது மெட்டை உருவாக்குறதுமா இருந்திருக்காரு. அந்த காலத்துல ரேடியோல வந்த இளையராஜா பாடல்கள் தான் இவருக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாவும் இருந்திருக்கு. இசைத்துறையில தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசைய சின்ன வயசுல இருந்தே வச்சிருக்காரு. 1989 18 வயசு ஆகும்போது இசைத்துறையில ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு வாய்ப்பு தேடி சென்னைக்கும் வராரு. ஆரம்ப காலகட்டத்துல வேலை இல்லாம இருந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஹெல்ப்போட லைஃப வாழ ஸ்டார்ட் பண்றாரு. புது புது சாங்ஸ் ராகம்னு எழுதி பட வாய்ப்புக்காக இசையமைப்பாளர்கள் தயாரிப்பாளர்கள்னு எல்லாரையும் மீட் பண்றாரு. ஆனா பாக்குற எல்லாரும் இப்ப வேற பிளான் இருக்குன்னு சொல்லி இவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த டைம்ல தான், அதாவது 1992ல டைரக்டர் S.A. சந்திரசேகரை மீட் பண்றாரு. அந்த ஒரு சந்திப்பு தான் குணசேகரனோட வாழ்க்கையை கம்ப்ளீட்டா மாத்துது. குணசேகரனை பார்த்த சந்திரசேகர், உன் எழுத்து நல்லா இருக்கு, நாம விஜய் நடிக்கிற நாளை திருப்பு படத்துக்கு கூட நீ ஒரு பாட்டு எழுதலாமேன்னு சொல்லி முதல் வாய்ப்பை கொடுக்கறாரு. அந்த பாட்டை குணசேகரங்கிற நேம்ல எழுதி இசைத்துறையில என்ட்ரியும் ஆகுறாரு. அப்புறம் அதே சந்திரசேகர் தான், உன் பிறந்த நட்சத்திரம் பரணி, அதையே திரைப்பெயராகவும் வச்சுக்கலாம்னு சொல்லி குணசேகரங்கிற பெயரை பரணிங்கிற பெயராகவும் மாத்துறாரு. ஒரு நாள் S.A. சந்திரசேகர்ட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. இந்த தடவை இசை அமைப்பாளரா பெரியண்ணா படத்துல இசையமைக்க சொல்றாரு. நிலவே நிலவேங்கிற பாடல் AVM ஸ்டுடியோல தான் ரெக்கார்டும் பண்றாங்க. அது அவருடைய முதல் இசையமைப்பு பதிவும் கூட. படம் ஓரளவுக்கு மக்கள் வரவேற்பை பெற்றாலும் பரணிங்கிற பெயரை இசைத்துறையில அறிமுகப்படுத்திடுறாரு. பெரியண்ணா படத்துக்கு அப்புறமா பல டைரக்டர்ஸ் அவரை அழைச்சு தன்னோட படத்துக்கும் இசையமைக்க சொல்றாங்க. அப்படி அவர் கொடுத்த அடுத்தடுத்த ஹிட்டான சாங்ஸ்னா நிலவே நிலவே சரிகம பதனி பாடு, துள்ளி துள்ளியாய் கொட்டும் திருடியை இதயத்தை திருப்பிக் கொடுத்து விடு, திரும்ப திரும்ப கடிதம் போட்டு திரும்ப திரும்ப இதயம் கேட்டு. இப்படி பல ஹிட்டான சாங்ஸை கொடுத்த பரணி டோட்டலா 50க்கும் மேல சாங்ஸை எழுதி இசையமைச்சிருக்காரு. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம்னு இசையமைச்சு இசை உலகத்துல தனக்குன்னு ஒரு இடத்த கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் மியூசிக் இன்ட்ரெஸ்டா இருக்குமோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.